ஹூக்ஸ் லானா என்னன்றதையும் அதன் முழு விளக்கத்தையும் பார்க்கலாம். ஒரு எலாஸ்டிக் பொருளுக்கு பயன்படுத்தப்படுற விசைக்கும் அதன் விளைவாக ஏற்படும் உருமாற்றத்துக்கும் இடையில் உண்டான தொடர்பை விளக்கக்கூடிய இயற்பியலின் ஒரு கொள்கை தான் ஹூக்ஸ் லா. உதாரணமாக இந்த ஒரு எலாஸ்டிக் ஆப்ஜெக்டை இழுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபோர்ஸுக்கும் இப்படி இழுக்கப்படுறனால இந்த எலாஸ்டிக் ஆப்ஜெக்டில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷனுக்கும் இடையில் உண்டான தொடர்பை விளக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் ஹூக்ஸ் லா. இந்த இயற்பியலின் கொள்கையை ராபர்ட் ஹூக்ன்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமத் விளக்கியிருந்தாங்க. இதனாலேயே இதற்கு ஹூக்ஸ் லா அப்படின்னு ராபர்ட் ஹூக்கோடைய பெயரிடப்பட்டது. இப்போ இதனுடைய முழு விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு எலாஸ்டிக் ஆப்ஜெக்டின் மீது பயன்படுத்தப்படுற ஃபோர்ஸும் அப்படி அந்த ஃபோர்ஸ் பயன்படுத்தப்படுறனால அந்த எலாஸ்டிக் ஆப்ஜெக்டில் ஏற்படக்கூடிய டிஃபார்மேஷனும் ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது விகிதாச்சார ரீதியாக ஒரே மாதிரி இருக்குன்றது தான் ஹூக்ஸ் லா சொல்ல வரக்கூடிய விஷயம். இதை நிரூபிக்கிறதுக்காக ராபர்ட் ஹூக் வந்து F = kx அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை ஒவ்வொன்றா சொல்லும் போதே இவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்றதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் F அப்படின்றது ஃபோர்ஸை வந்து குறிக்குது. அதே சமயம் K அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை வந்து குறிக்குது. X அப்படின்றது எக்ஸ்டென்ஷனை வந்து குறிக்குது. இப்படி இழுக்கும்போது இந்த எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்த எக்ஸ்டென்ஷனை குறிக்கிறது X அப்படின்றது. இதில் K அப்படின்றத இன்னும் சிம்பிளாக விளக்குறேன். K அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ரப்பர் வந்து ஒரு ரப்பர் தான். இதை இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட ரப்பரை சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ரப்பரை வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இவ்வளவும் சேர்ந்த உடனே இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகரிக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக இழுக்கப்படுது அப்படின்னா அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கம்மி அப்படின்னு அர்த்தம். இதை இழுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து K அப்படின்றத குறிக்குது. இப்போ இதை நம்பர்ஸில் விளக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ரப்பர் இருக்கு. இந்த ஒரு ரப்பரினுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். நான் சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ரப்பரினுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 3. இப்போ அதே சமயம் இதை நான் இவ்வளோ தூரம் இழுக்கிறேன். இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு தோராயமாக வச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த 3 அப்படின்னு அதாவது இந்த ரப்பருடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 3. ஸோ அந்த 3 அப்படின்ற அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொண்ட இந்த ஒரு ரப்பரை நான் 5 சென்டிமீட்டருக்கு இழுக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா 5 சென்டிமீட்டரை இந்த ஒரு ரப்பரை வந்து இழுத்துருக்கலாம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்முலா F = kx அப்படின்றது. இப்போ K அப்படின்றது 3 அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த ரப்பருடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 3 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி X அப்படின்றது எக்ஸ்டென்ஷன். அது வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 3, 5 kx இதை ரெண்டையும் பெருக்கணும். K × x அதாவது 3 × 5. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 15 கிடைக்கும். அப்போ 15ன்ற ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ். அந்த நியூட்டன்ஸ் அப்படின்ற ஃபோர்ஸை குறிக்குது. ஸோ 15 ஃபோர்ஸ் கொடுத்தாதான் இந்த 3 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொண்ட இந்த ஒரு ரப்பரை 5 சென்டிமீட்டருக்கு இழுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதே சமயம் இந்த ஒரு ரப்பரோட சேர்த்து இன்னும் 2 ரப்பரை நான் வந்து சேர்த்துடுறேன். ஸோ மொத்தமாக இப்போ வந்து 3 ரப்பர் இருக்குது. ஒரு ரப்பரினுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து தோராயமாக 3 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். அப்போ இங்கே 3 ரப்பர் சேரும்போது அப்போ அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 9. அப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 9 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 9 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொண்ட இந்த ரப்பர்ஸை வந்து நான் அதே 5 சென்டிமீட்டருக்கு இழுக்கிறதுக்கு அதே 15 ஃபோர்ஸை பயன்படுத்தினா வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்படி ஒரு ரப்பர் இருக்கும்போது அதை ஈஸியாக வந்து இப்படி 5 சென்டிமீட்டருக்கு இழுத்துடலாம். ஆனால் இப்படி 3 ரப்பராக சேர்ந்த பிறகு அதே ஃபோர்ஸை வந்து நான் கொடுத்தா அந்த 5 சென்டிமீட்டருக்கு என்னால் இழுக்கவே முடியாது. அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா அதே 5 சென்டிமீட்டருக்கு நான் இந்த ஒரு ரப்பரை இழுக்க முடியும் அப்படின்னா அப்போ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தணும். இப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 9 அப்படின்னு இருக்குது. அதே சமயம் எக்ஸ்டென்ஷன் வந்து அதே 5 சென்டிமீட்டர் தான். அப்போ இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளைட் பண்ணணும். 9 × 5 அப்படி போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்குது? 9×5 45 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நான் 45 அப்படின்ற அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணாதான் இந்த ஒரு 9 அப்படின்ற ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொண்ட இந்த ஒரு ரப்பரை வந்து 5 சென்டிமீட்டருக்கு என்னால் இழுக்க முடியும். ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரப்பரை இழுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே 2, 3 அப்படின்னு அதிகரிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாதான் அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து அதே ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றத உணர முடியும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரப்பர் அப்படின்றது வந்து நான் லீனியர்
நான் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இது வந்து நான் லீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை நான் இழுத்து இழுத்து விட்டுட்டே இருந்தேன்னு வைங்களேன், காலப்போக்கில் இது இந்த நிலையிலேருந்து கொஞ்சம் இப்படி ஆயிரும், அந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வந்து நான் லீனியர் எலாஸ்டிசிட்டி இதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து லீனியர் எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய பொருளில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். லீனியர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு கம்பி இருக்குது, ஒரு ஸ்டீல் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டீல் வயரை வந்து அப்படியே நான் வந்து இப்படி மடக்கிறேன்னா அது மறுபடியும் போய் அதே இடத்துல போய் நின்றுரும். இப்படி நான் மடக்கினா மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் அதே பொசிஷனுக்கு போய் நின்றுரும். அந்த பொசிஷன், அந்த ஈக்குவிலிபிரியம் அப்படின்ற ஏற்கனவே என்ன பொசிஷனில் இருக்குதோ அதே பொசிஷன்லையே எப்பவுமே தொடர்ச்சியாக இருக்கணும். அதுதான் லீனியர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு அர்த்தம். இந்த ரப்பர் வந்து நான் லீனியர் எலாஸ்டிசிட்டி கொண்டது. அதனால தான் நீங்கள் இப்படி ரொம்ப நேரம் இப்படியே வச்சுருந்துட்டிங்கன்னா அப்படியே விட்டால் இந்த சுருங்கின இந்த நிலையில் இருக்காது, கொஞ்சமாவது விரிஞ்சு இருக்கும் இந்த ரப்பர் வந்து. அந்த ரப்பரினுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் பெருசாலாம் இப்படி இழுத்து ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அடுத்து விட்டோம்னா இது வந்து மெல்லிஸாக மாறி இருக்கும், அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் நீண்டு இருக்கும். ஸோ இது வந்து நான் லீனியர் எலாஸ்டிசிட்டி. இதில் வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகாது, இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக தோராயமாக ஓரளவுக்கு இதில் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிட்டா தான் புரிய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால தான் நான் ரப்பரை எடுத்திருக்கேன், அல்லது ஸ்டீல் வயர்ஸையோ அல்லது ஸ்ப்ரிங்கையோ, அந்த மெட்டல் ஸ்ப்ரிங்ஸையோ யூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் இது வந்து ஈஸியாக புரிகிறதுக்காக இதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 3 இருக்கும்போது 5 சென்டிமீட்டருக்கு இழுக்கிறதுக்கு 15 ஃபோர்ஸ் தேவை. அதே சமயம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் 9 இருக்கும்போது அதை 5 சென்டிமீட்டருக்கு இழுக்கிறதுக்கு 45 அப்படின்ற அந்த ஃபோர்ஸ் தேவை. அப்போ இது ப்ரொபோஷனலாக இப்படி விகிதாச்சார ரீதியாக ஒரே மாதிரி அதிகரிக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதை பெருக்கிறனால 3 × 5 15, அப்போ அதே சமயம் 9 இருந்ததுன்னா 9 × 5, அப்போ அது வந்து 45. ஸோ அந்த விகிதாச்சார ரீதியாக பார்த்தா ஒரே மாதிரி வந்து அதிகரிக்கும். ஸோ அதை தான் வந்து ராபர்ட் ஹூக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஹூக்ஸ் லா அப்படின்றது. இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 3 தான். இப்போ ரெண்டு ரப்பரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 6. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போவே. அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 6 அப்படின்னா இப்போ நான் இதை 5 சென்டிமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும்? அப்போ 6 × 5 30 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். அப்போ 30 ஃபோர்ஸ் தேவைப்படும் இந்த ஒரு 6 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொண்ட இந்த ஒரு ரப்பரை வந்து 5 சென்டிமீட்டருக்கு இழுக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு விதமாக வந்து இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த 3 கான்ஸ்டன்ட் வந்து அப்படியே இருக்குது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து. இப்போ இது 5 சென்டிமீட்டருக்கு பதிலாக இதை நான் 10 சென்டிமீட்டருக்கு இழுக்கணும். அப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக நான் கொடுக்கணும்? அப்போ ஈஸி தான், இந்த 3 அப்படின்ற இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டை கொண்டு போய் அந்த 10 சென்டிமீட்டர் அப்படின்றதோட பெருக்கணும். அப்போ 3 × 10 எவ்வளோ வரும்? 30 வரும். அப்போ 30 ஃபோர்ஸை செலுத்தினா இந்த 3 அப்படின்ற ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டை கொண்ட இந்த ஒரு ரப்பரை என்னால் 10 சென்டிமீட்டருக்கு இழுக்க முடியும். ஸோ இப்படி ப்ரொபோஷ்னலாக அது விகிதாச்சார ரீதியாக பார்த்தா ஒரே மாதிரி அதிகரிச்சுட்டே போகும். விகிதாச்சார ரீதியாக அப்படின்னா எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து 2 ரப்பர் இருக்குது, உங்களுடைய நண்பர்கிட்ட வந்து 4 ரப்பர் இருக்குது. இப்போ உங்கள் 2 பேருக்கும் இடைப்பட்ட அந்த விகிதாச்சாரம் எப்படி இருக்கும்னா, அந்த 4 அப்படின்றது 100 அப்படின்னு எடுத்துக்கும். அதே சமயம் உங்கள்கிட்ட 2 அப்படின்றது 50 அப்படின்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி இப்போ அவருக்கு வந்து 6 அப்படின்னு 2 ரப்பர் எக்ஸ்ட்ராவாக அவர் கையில் போகும்போது உங்கள் கையில் 3 அப்படின்னு போகாது, அதுக்கு பதிலாக உங்கள் கையில் வந்து 4 அப்படின்னு போகாது. ஏன்னா அவர் கையில் 2 அதிகரித்தோடனே உங்கள் கையில் 2 அதிகரிக்காது, அதுக்கு பதிலாக உங்கள் கையில் ஒரு ரப்பர் தான் வந்து அதிகரிக்கும். ஸோ அவர்கிட்ட 6 இருந்தால் உங்கள்கிட்ட 3 இருக்கும், அவர்கிட்ட 8 இருந்ததுன்னா உங்கள்கிட்ட 4 இருக்கும். அதே சமயம் அவர்கிட்ட வந்து 30 இருக்குது, அதான் அவர்கிட்ட வந்து 40 இருக்குன்னா உங்கள்கிட்ட வந்து 20 இருக்கும். இப்படி அந்த ப்ரொபோஷ்னலாக வந்து ஒரே மாதிரி விகிதாச்சார ரீதியாக வந்து அதிகரிச்சுட்டே போகும். அவர்கிட்ட வந்து 42, இப்போ 40லேருந்து 2 அதிகரிக்குதுன்னா உங்கள்கிட்ட 20லேருந்து அப்படியே 22 அப்படின்னு 2 அதிகரிக்காது, அதுக்கு பதிலாக உங்களுடைய விகிதாச்சார ரீதிக்கு ஏற்ற மாதிரி 1 தான் வந்து அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரொபோஷ்னலாக விகிதாச்சார ரீதியாக ஒரே மாதிரி அதிகரிக்கிறது அப்படின்றது. அந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த மெட்டல் ஸ்ப்ரிங்கையோ அல்லது ஸ்டீல் வயர்ஸையோ அதில் வந்து இந்த ஃபார்முலா
யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதை வந்து வளைக்கிறதுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட லெவலுக்கு அதை வந்து வளைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை விட டபுள் மடங்கு வளைக்கிறதுக்கு கரெக்டாக அதை விட டபுள் மடங்கு ஃபோர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த ரப்பர் மாதிரியே இந்த ரப்பர் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இதை வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 3 அப்படின்னே வச்சுக்குவோம். இதை இழுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது 30 அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது 30 சென்டிமீட்டர் வந்து நம்ம இழுக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த 3 அப்படின்ற ஸ்ப்ரிங் கான்ஸ்டண்ட்டை 30க்கு வந்து இழுக்கும்போது 3 × 30 90 அப்படின்னு ஆகும். இப்போ இந்த 90 அப்படின்ற ஃபோர்ஸை 90 நபர்கள் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ 90 பேர் இருந்தால் 30 சென்டிமீட்டருக்கு இந்த ரப்பரை இழுக்க முடியும் அப்படின்னு நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அதே சமயம் 180 பேர் இருந்தால் இந்த ரப்பரை எந்த லெவலுக்கு இழுக்க முடியும்? அப்போ 180 பேர் இருந்தால் அதை அப்படியே டபுள் ஆக்கிடலாம். அதாவது 30 சென்டிமீட்டர்லேருந்து 60 சென்டிமீட்டர் அப்படின்னு இழுத்துடலாம். அதாவது இப்போ 90 பேர் இருக்கும்போது 30 சென்டிமீட்டருக்கு இழுக்க முடியும்னா, அதுவே 180 பேர் வந்தோடனே 60 சென்டிமீட்டருக்கு தான் இழுக்க முடியுமே ஒழிய 70 80 அப்படின்னு அவ்வளோ தூரத்துக்குலாம் இழுத்துட முடியாது. அந்த ஃபோர்ஸும் அந்த இழுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டென்ஷனும் விகிதாச்சார ரீதியாக ஒரே மாதிரி இருக்கும். இதை தான் வந்து ஹூக்ஸ் லா விளக்கக்கூடியது. இந்த ஹூக்ஸ் லாவை 1676ஆம் ஆண்டு ராபர்ட் ஹூக் வந்து செயினோஸ்டோ அப்படின்ற அனகிராமில் ஹிண்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை எப்படி அவர் கொடுத்துருந்தாங்கன்னா, உட் டென்சியா சிக் பிஸ் அப்படின்னு லட்டினில் எழுதியிருந்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அஸ் த எக்ஸ்டென்ஷன் ஸோ த ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஒரு ஹிண்டாகவே வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1678ஆம் ஆண்டு லெக்சஸ் டே பொட்டன்சியே ரெஸ்டிடியூட்டிவ் அப்படின்னு ஒரு புக்கை வந்து லட்டின் லாங்குவேஜில் எழுதி வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தில் ராபர்ட் ஹூக் வந்து இந்த ஹூக்ஸ் லாவை வந்து விளக்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஹூக்ஸ் லாவானது இந்த லீனியர் எலாஸ்டிசிட்டி மெட்டீரியல்ஸ் உள்ள அனைத்துலேயுமே வந்து பொருந்தக்கூடியதாக வந்து இருந்தது. அதுவும் அக்யூரேட்டாக இருந்தது. இதை ராபர்ட் ஹூக் 17ஆம் நூற்றாண்டிலேயே முன்மொழிஞ்சிருந்தாலும் அது அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அது போக போக தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறமா இதை வந்து ஆதரிக்கும் விதமாக 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் தாமஸ் யங் போன்ற விஞ்ஞானிகள் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக தாமஸ் யங் வந்து யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவையும் அவர் வந்து உருவாக்கினாங்க. அது வந்து stiffness/strain அப்படின்னு ஒரு ஃபார்முலா உருவாக்கினாங்க. அது எல்லாமே வந்து ஹூக்ஸ் லாவில் வந்து பயன்படுத்தப்படுற மாதிரி, அதுக்கு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தப்படுற மாதிரி இருந்தது. இந்த ஹூக்ஸ் லா வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்ஜினியரிங்கில், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்ஸில், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், அதே மாதிரி ஏரோஸ்பேஸில் உருவாக்கப்படக்கூடிய அதாவது இந்த விண்வெளி சம்மந்தப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய நிறைய இந்த எலாஸ்டிசிட்டி கொண்ட மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுதுன்னா அதுலேயும் ஹூக்ஸ் லா வந்து பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து இப்போ ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கேபிள்ஸ் அப்படின்னு இருக்கு. அது வந்து பாலம் கட்டுறதுல வந்து பயன்படுத்தப்படும். அப்போ அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கேபிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருந்தால் அது எந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்தா தாங்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹூக்ஸ் லாவை வச்சு ஈஸியாக வந்து கண்டறிய முடியுது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நான் அந்த லீனியர் எலாஸ்டிசிட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அது ரப்பரை தவிர சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மெட்டல் ஸ்ப்ரிங்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் வயர்ஸ், அதே மாதிரி இந்த ஸ்டீல் கேபிள்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஹூக்ஸ் லாக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நவீன இயற்பியல், அதே மாதிரி அதுக்கப்புறம் இயந்திர பொறியியல், இதெல்லாமே வந்து உருவாகிறதுக்கு இந்த இயந்திர பொறியியல் மற்றும் இயற்பியல் இதுக்கு வந்து இது சம்மந்தப்பட்ட இந்த ஒரு விஷயங்கள், அதாவது இந்த ஃபார்முலா சம்மந்தப்பட்டு இன்னும் மேற்கொண்டு ஆய்வு செஞ்சு நிறைய இந்த குறிப்பிட்ட துறை வந்து மேம்படுறதுக்கு ராபர்ட் ஹூக்கோடைய ஒர்க்கு வந்து அடித்தளமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஹூக்ஸ் லா வந்து ராபர்ட் ஹூக் வந்து 17ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ராபர்ட் ஹூக் வந்து செல்களை முதலாக வந்து செல்லுக்கு செல் அப்படின்னு இவர் தான் வந்து பேர் கொடுத்தாங்க. அதை அவர் எப்படி கண்டறிஞ்சிருந்தாங்க அப்படின்ற பற்றிலாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.